ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அட்ராக்டான வீடியோ. இது ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாக சொல்கிறேன். இது நல்ல உரம். இதை நீங்கள் பயன்படுத்தி இதை செஞ்சிங்கன்னா ஆர்கானிக் உரங்களில் இது ஒன்று. அரிசி கழுவுன தண்ணி ப்ளஸ் அரிசி மக்கி போன அரிசியை வேஸ்ட்டாக கொட்டாமல் அதை எடுத்து வந்து இதில் போட்டிருக்கேன். இலைங்க, எல்லா இலைங்களும் தழைங்களும் எடுத்துன்னு வந்து வெறும் பச்சை தழையை போட்டு ஒரு வாரம் ஊற வச்சு அதை நல்லா மூடி வச்சு ஊற வச்சேன். இப்போ இதை எடுத்துன்னு வந்து எல்லா செடிங்களுக்கும் எப்படி டைல்யூட் பண்ணி ஊற்றுறோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள். ஒன்று ஊற்றுவோம், 2 தண்ணி தூக்கி ஊற்றுவோம். இதில் 2 ஊற்றுவோம். இந்த மாதிரி கலந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு செடி நல்லா வரும். கழிச்சு தண்ணி கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா சரியாக வராது, அப்படியே எல்லா செடியும் கருகி போயிடும். அதனால் தண்ணி ஒன்றுன்னா 2 தண்ணி ஊற்றுங்க. இப்படி ஊற்றி ஒவ்வொரு முறையும் உரம் கொடுக்கலாம். எல்லா உரமும் அது எப்படி எப்படி கொடுக்கணுன்னு நான் சொல்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேஸ்ட்டாக போகாமல் ஊற்றுங்க செடிங்களுக்கெல்லாம். செடி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த பூவும் பிஞ்சுமா எல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த செடிக்கும் ஊற்றுவோம். இந்த செடியும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. மேலே ஸ்ப்ரே பண்ணியும் விடுவோம். இப்படி இந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சும் நிற்காது. ஸ்ப்ரேயர் தான் ஒன்று ஆர்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த முலாம்பழம் செடி எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது சும்மா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக வந்திருக்கு. நல்லா தலைன்னு வந்திருக்கு இந்த முலாம்பழம் செடி. தெரியுதுங்களா? இது பாருங்கள். நான் இப்போ வீடியோவெல்லாம் திருப்பி இப்போ வேறு மாதிரி எடுக்கிறேன். அதனால் ஒரு சில வீடியோங்க உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்திருக்கும். இது பாருங்கள், பூ இது இருக்குது பாருங்கள். இப்போ தான் பூவே விட்டுட்டு இருக்குது. இது காய் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி தெரியல, ஆனாலும் நான் நட்டு வச்சேன். இதுக்கும் இது எல்லாம் ஊற்றுவோம். திராட்சை செடியும் பதியம் போட்டு வச்சுருக்கேன். எந்தளவுக்கு வரும்னு தெரியல. அது பதியம் தான் போடுறாங்கன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதில் இந்த கலரு என்னது, இந்த கலர் சாமந்தி. இதை இதையும் நட்டு வச்சுருக்கேன். இதுலேயும் பதியம் போட்டேன், அதுவும் வந்திருக்கு. கலர் சாமந்தி இதை பாருங்கள் வந்திருக்கு. எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுவோம். இதெல்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒன்றுத்தில் மாற்றணும் அப்போவும். ஆனால் இது நல்லா வந்துட்டுருக்கு. இந்த செடிக்கும் ஊற்றுவோம். இதை இந்த செடி முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிங்கிடணும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக பிடுங்கணும். அதனால் அப்புறமா பிடிங்கிக்குவோம். இது பாருங்கள், பதியம் போட்டு எடுத்து வச்ச ரோஸ் செடி வந்திருக்கு நல்லா சூப்பராக. இதையும் கட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வச்சாவது எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ செடி காயும் இப்போ தான் வந்துட்டுருக்கு எல்லா செடியிலையும். நான் இந்த வெயிலுக்கு எதையும் பராமரிக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் இது இப்படி வந்துட்டுருக்கு. சரியாக வராது இருந்தது. இப்போ நல்லா வருது. கீழே சிந்தாமல் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா செடிக்கும் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி ரொம்ப கிடைக்காத ஒரு பொருள்னு நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ஊற்றலாம். இதை ஊற்றி தான் நான் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க. எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த செடிங்கெல்லாம் வெயிலுக்கு. இந்த எறும்போட தொல்லை தான் தாங்கலை. இதுக்கும் இந்த எறும்புக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்த தண்ணியை அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறேங்க.
நான் கீழே போகிற அளவுக்கு ஊற்றிட்டேன். நீங்கள் கீழே போகிற அளவுக்கு ஊற்றாதீங்க, வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணி. எறும்பு தொல்லைங்க இருக்காது. இப்போது வேருக்கும் ஊற்றி விடுவோம். இப்படி எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மட்டும் ஊற்றிட்டு விட்டுறாதீங்க. தண்டுக்கீரை விதைக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, விதை வேணும் இந்த தண்டுக்கீரை எல்லாம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விதையை கொடுப்போம். பிடுங்கி அவங்களுக்கும் கொடுப்போம், நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவோம். எடுத்து நம்ம வெயிலில் காய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா முத்தி இருக்குது. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு விதை வரும். எல்லா இடத்துல இருக்கிறதும் சேகரிச்சிக்கலாம். இதுவும் நல்லா வந்திருக்கு விதைங்க. பாருங்கள், செடியே பிடிங்கன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இப்படி போட்டேன். செடி வந்துடுச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சம் மண் போட்டு திருப்பம் அப்படியே வச்சிடலாம். இந்த செடி நல்லா வருது, அதனால் இது பிடுங்கியே போட வேணாம். புதுசாக இப்போ நட்டது அது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இதை நம்ம பத்திரமா சேகரித்து வச்சுக்கணும். எங்கள் பேரன் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன், தூக்கி கீழே போட்டுட்டான். இது பாருங்கள், எடுத்து அப்படியே சேகரிக்கலாம். எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இவ்வளோ வந்திருக்கு. இதை எவ்வளோ இருக்குது, எங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்து சேகரித்து வச்சுப்போம். அங்கே இன்னும் 2 இடத்துல இருக்குது, அதையும் பார்க்கலாம். இருங்க, இது பாருங்கள், குப்பைக்கீரை. இது இந்த செடி கீரையும் இதையும் எடுத்து வச்சுப்போம். இது சாமந்தி செடி வேறு அடிப்படும், வேரோடு போடுங்கன்னா வருங்க குப்பைக்கீரை. ரெண்டும் ஒன்றா வரும். நமக்கு நல்லா காய்க்கும். இது செடி நிறைய வரும், விதையும் நிறைய வரும். எல்லா கீரையும் ஒன்றா வச்சுக்கும். எல்லாமே ஒரு விதை போட்டோம்னா எல்லா செடியும் எல்லா கீரையும் வரும். இது இருக்கு பாருங்க, இது இந்த பாட்டில் கீழே இந்த சந்துக்குள்ளே வந்திருக்கு பாருங்கள் வேறு. இதை பறிச்சுக்கணும். இது இருக்குது பார்த்தீங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இது எல்லாம் போட்டு நல்லா காய வச்சு இவ்வளோ வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குப்பைக்கீரை விதையும் வந்திருக்கு. இதெல்லாம் நல்ல விதைங்க. இதுங்கெல்லாம் கிடைக்காத ஒன்று இருக்குது. இந்த செடிங்கெல்லாம் ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்கு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். எவ்வளோதான் செய்ய முடியும். இனிமேல் கொஞ்சமாக தான் வச்சுக்க போகிறேன். எல்லாம் இதுங்க ரொம்ப தொல்லையாகுது. ஒரு நேரத்தில் சந்தோஷமாகவும் இருக்குது, தொல்லையாகவும் இருக்குது. செய்ய முடியல. கூட யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா செய்யலாம். யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில். இதெல்லாம் நான் தான் செய்யணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே இருந்தாக்கா நான் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இது போல் ஒரு செடியிலையும் இந்த மாதிரி வர வச்சு
நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சும்மா அதை போட்டு வச்சு சந்தோஷமும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது பாருங்கள், இப்போ நல்லா செம்மையாக வருது. இந்த புதினாவும் சரி, இந்த கீரையும் சரி. இந்த கீரைலாம் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் விலைக்கு வாங்கி செய்வேன். இப்போ நானே எல்லாருக்கும் விலைக்கு கொடுக்குற அளவுக்கு நமக்கு நிறைய வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடியும் முடிஞ்சு போச்சு. இதையும் எல்லாத்தையும் பிடிக்கணும். இனிமேல் தொடவே முடியல, கை அப்படியே இது ஃபுல்லாக கெட்டியாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டணும். இதுக்கு செத்தே போச்சு, இந்த செடி காஞ்சி போச்சு. இதில் இருக்கிற கீரையை எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு பூ அழகாக பூத்துருக்கு. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பதியம் போட்டிருக்கேன். இந்த செடியை பதியம் போட்டிருக்கேன். இந்த செடி எடுத்து இதில் வச்சுருக்கேன், இந்த செடி எடுத்து இதில் வச்சுருக்கேன். கல் வச்சு மண் போட்டு கல் வச்சு பதியம் போட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு அந்த மாதிரி செய்யுங்க. இது வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. முள்ளங்கி செம்மையாக முள்ளங்கி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி எப்படி வளர்க்குறதுன்னு நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கோங்க. இது பாருங்கள், ப்ரூனிங் பண்ணிவிட்டு செம்மையாக வந்துட்டுருக்கு. இதுக்கு எந்த உரமும் கொடுக்கல. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து இதுக்கு ஊற்ற போகிறேன். நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். இனிமேல் டைம் ஆகிடுச்சு, என்னால் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் இது மாதிரி செடிங்களை எப்படி வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா செடியும் இதை பாருங்கள், இந்த செடியெல்லாம் எப்படி காஞ்சி போச்சு, ஃபுல்லாக காஞ்சிச்சு. அது பூத்து முடிஞ்சிச்சு. அந்த செடியை எடுத்து போடணும். இது இப்போ தொடங்கி இருக்குது. செம்மையாக கொட்டி கிடக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வந்துடுது. ஒன்று மாற்றினா ஒன்று ஏதோ ஒன்று செடியில் காய், பூ, பழம் எல்லாம் வந்துட்டுருக்கு. சப்போட்டா பழம் வந்துட்டுருக்கு. செம்மையாக வந்துட்டுருக்கு. இந்த செடி கட் பண்ணியே எடுத்து போட தேவையில்லை, நல்லா வந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் இதை அப்படியே தொடங்கும். அப்படியே வச்சிடலாம். இதை 1-2 காஞ்சது மட்டும் எடுத்து போட்டால் போதும். இது நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கும் உரம் கொடுத்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டோம்னா இதுவே நல்லா வரும். இதுலேயே மல்லி செடியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மேலே வச்சுட்டு நாங்காட்டியும் இது சரியாக வரலையா, இதை பற்றி பராமரிக்கல, எதுவும் பண்ணல. அது சரியாக வரல. இப்போது அதை பார்க்கணும். இது முல்லை செடி பதியம் போட்டேன் இல்லைங்களா, வந்துட்டுருக்கு. இது காயவே காணும், அப்படியே வருது பாருங்கள். காஞ்சிச்சுன்னு நினச்சேன், காயில். இந்த வெயிலுக்கும் தழித்து முல்லை செடி பதியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ண போகிறேன், ப்ரூனிங் பண்ணி. இதில் இருக்கிறது முல்லை செடி. இனிமேல் பதியம் போடுறேன் நான். செம்மையாக பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்கெல்லாம் நான் நேற்றுக்கு ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். மதியம் வந்து இதை ப்ரூனிங் பண்ணுறது எடுத்து வீடியோ போடுறேன். இப்போ பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கட் பண்ணி இதை இப்போ கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணிட போகிறேன். கட் பண்ணிட்டா கீழே இருந்து வரும். அப்போது இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த ஒரு வீடியோவை தனியாக நீங்கள் பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ப்ரூனிங் எப்படி பண்ணுறேன், ப்ரூனிங் எப்படி ஒன்றா பண்ணிட்டா வரமாட்டேங்குது. நான் நிறைய முறை அந்த மாதிரி பார்த்துட்டேன். நம்ம பண்ண வேண்டிய முறைப்படி நம்ம செஞ்சோம்னா நல்லா வருது. ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், இதோ கீழே வச்சு காட்டணும் இல்லைங்களா, இதோ இங்கேயும் வச்சு வந்திருக்கு. நீங்கள் யாரும் கேட்டிங்கன்னா நான் கொரியர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 150ன்னு நான் எல்லாருக்கும் கொடுத்தேன். நீங்கள் கம்மியாகவே கொடுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நீங்கள் சப்சிடையராக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துட்றேன். வீட்டாண்டு வந்து வாங்குறதுக்கு மட்டும் நான் சொல்கிற ரேட்டுக்கு தான். நான் வீட்டாண்டு வந்து வாங்கினவங்களுக்கு 100 கொடுத்தேன். நான் வாங்கினது வந்து 150ன்னு வாங்கினேன். நான் எல்லாேருக்கும் 100 தான் கொடுத்தேன். நான் இதை பதியம் போட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் இல்லையா, எனக்கும் ஒரு இன்கம் இருந்தால் தானே சந்தோஷம். அதனால் நான் அப்படி கொடுத்தேன். கேட்குறவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் போட்டு விட்டு அனுப்புகிறேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நான் போட்டு அனுப்பிடுறேன். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எதையும் வேஸ்ட்டாக மட்டும் போட்டுறாதீங்க.
சும்மா இப்படி போட்டதுக்கு இப்படி பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூ பூக்குது. இப்போ காய்க்கும். இது நான் உங்களுக்கு காய்க்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படி சும்மா தான் போட்டேன். இது நல்லா காய்க்கும் பொழுது வந்திருக்கு முலாம்பழம். சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக ஏன் போடணும், இதை நம்ம போட்டு பார்க்கலாமேன்னு போட்டேன். நல்லா பூ வந்திருக்கு. இது வந்ததுமே நம்ம ஒரு ஸ்டிக்கு வச்சு அப்படியே மேலே நீட்டாக வச்சு இப்போ வந்துட்டுருக்கு, ஒரு ஸ்டிக்கு நட்டு மேலே ஏற்றி விடலாம். அப்போ இன்னும் நல்லா வரும் எல்லா செடியும். இது பாருங்க, கத்திரி செடி வெயிலில் எப்படி போயிருந்தது, இப்போ எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ப்ரூனிங் பண்ணி விட்றேன். இனிமேல் வந்தால் வீட்டில் உக்கார போகிறதில்ல, லைவ்லேயே பாதி நேரம் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நல்ல வீடியோவை இந்த மாதிரியெல்லாம் எடுத்து போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாமல் நான் விட்டுடுறேன். லைவ் நேரம் மொத்தம் போயிடுது. லைவில் நீங்கள் யாரும் வரமாட்டேன்றீங்க. லைவ் வந்தால் தானே தெரியும் என்னென்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸ்லேயும் இதில் சிம்பிளாக அந்த உரம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உரம் வீடியோவை பாருங்கள், நீங்கள் அது போல் செய்யுங்க. இதையும் பிடுங்கி போட்டோம்னா இங்கே பாருங்கள், நீங்களே எவ்வளோ கொட்டி கிடக்குது பாருங்கள். பாருங்கள், கொள்ளையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேர காட்ட முடியல, அதனால் அப்படி ஒன்றா பண்ணி காட்டினேன். பாருங்கள், ஒரு நேரத்தில் என்னோடய வீடியோவை நான் அப்படியே தள்ளி பார்த்துனே வரேன். இது என்னோடய வீடியோவா அப்படின்ற மாதிரி எனக்கே ஆச்சரியமாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு அட்ராக்டாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த வீடியோ நான் பார்த்தேன். இதில் என்னோடய செடியான்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான். நீங்களும் இது போல் செடி வச்சு சந்தோஷமாக இருங்க. ஆர்கானிக்காக உரம் போட்டு விளையிற பொருளுங்க எல்லாமே அது மாதிரி நீங்கள் விளைய வச்சு சந்தோஷமாக இருங்க. நான் ஒரு வீடியோவிலையும் சொல்வேன், கம்பல்சரி நீங்கள் மல்லிகைப்பூ செடி மாடி தோட்டத்தில் ஒரு க்ரோ பேக்கில் இந்த மாதிரி பெருசில் வச்சு விட்டுருங்க. இதுக்கு பெருசாக வச்சா தான் நல்லா வரும். இது மாதிரி வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வச்சிங்கன்னா நல்லா வரும். இது வச்சு விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வீட்டில் கிடைக்கிற கழிவுங்களை தூக்கின்னு நீங்கள் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா வரும் செடிங்க. சரிங்களா? தவறாமல் நீங்கள் அதுக்காக எந்த உரமும் வாங்கிட்டு போடாதீங்க. வீட்டில் கிடைக்கிற கழிவுங்க எடுத்துகிட்டு போடுங்க, செடி நல்லா வரும். அது எந்த உரம் இல்லை, உங்களால் முடியலனா என்ன மாதிரி நிறைய செடி வச்சுக்காதீங்க, கொஞ்சமான செடி வச்சுக்கோங்க. எனக்கு அது வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த கத்திரி செடியெல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காயின்னு காய்ச்சி தொங்கி அவ்வளோ 4 கிலோ காய் அறுத்துருக்கேன் ஒரு வாரத்தில். இப்போது போன வாரம் ஒரு 1/4 கிலோ காய் கூட இல்லை மேலே. அந்த அளவுக்கு எல்லாம் தீஞ்சு காஞ்சி எல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ தான் சின்ன சின்ன காயாக வந்திருக்கு. இது பாருங்கள், வரும் இது இனிமேல்.